அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அது கூட இப்போ நான் 3/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த சிக்கன் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்க போகிறோங்க. இப்போ இது நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டோங்க. பேனில் 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறாங்க. அதே அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறாங்க. கூடவே ஏலக்காவும் ஜாதி பத்திரியும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ நான் 5 வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 5 தக்காளி அதையுமே ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காய தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாட போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் 20 to 25 முந்திரி சேர்த்துட்டு இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளி வேவறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இது 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம்.
10 நிமிஷம் நான் கழித்து திறந்து பார்த்தேங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ நம்ம இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சது சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் எந்த தண்ணியும் சேர்க்காமல் நம்ம இது மூடி போட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோங்க. சிக்கனில் தண்ணி விடுறதுனால நம்ம எந்த தண்ணியும் இப்போ நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இடையில அப்பப்போ திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சது இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் இருக்கீங்களே அதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த கிரேவியை சிக்கனோட சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோங்க. இப்போ நான் இந்த கிரேவியோட 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. கூடவே வறுத்த கஸ்தூரி மேத்தி அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு